Hi friends, welcome to GD Last Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ மெயில் வராதவங்க கவலைப்படாதீங்க. இந்த மெயிலில் வந்திருக்க முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்துட்டு செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலில் இந்த அப்டேட் வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து வேறு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து வேறு மாதிரி அப்டேட் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் நியூவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கான டீட்டெயில்ஸு வீடியோவுடைய எண்டில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து மெயில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஃபோர்த்தாக கேட்டிருக்காங்க இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதில் வந்து இதில் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்குது. என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷீட் டு பி written typed by the candidate and uploaded the same in the given column அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் வந்து நியூவாக கொண்டு வந்திருக்கிறது அப்டேஷன். ஏன்னா வந்துட்டு அதுக்கான ரீசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த லிங்கை பயன்படுத்தி 21/7/2024 மாலை 5:30 மணிக்குள் கிடைக்கப் பெறுமாறு அனுப்பி வைக்க வேண்டும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து இணைத்து அனுப்பக்கூடாது. 21/7/2024 மாலை 5:30 மணிக்கு மேல் அனுப்பப்படும் எந்த ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. மேலும் உங்கள் சேர்க்கையானது கருத்தில் கொள்ள இயலாது. மேலும் அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் மூலம் மட்டுமே அனுப்பப்படும். இந்த மெயில் ஐடியிலேருந்து மட்டுமே தான் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் 5 ஆண்டு பட்டப்படிப்பில் கணிசமான இடங்களை உயர்த்தியுள்ளது. இது தவிர பல்கலைக்கழகத்தின் இணைக்கப்பட்ட தனியார் சட்டக் கல்லூரிகளில் பட்டியலில் 3 புதிய தனியார் சட்டக் கல்லூரிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே விண்ணப்பதாரர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள கல்லூரிகளின் பட்டியலில் இருந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட புதிய விருப்ப பட்டியலை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் விருப்ப பட்டியலை வெள்ளைத்தாளில் எழுதி தட்டச்சு செய்து கொடுக்கப்பட்ட நேர்வரிசையில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே கொடுத்தீங்க இல்லையா, இப்போ வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணதால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ புதுசாக வந்து 6 காலேஜுகள் வந்துட்டு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பட்டறை பெரும்புத்தூர் புதுப்பாக்கத்தில் வந்து 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அஃபிலேட்டடாக வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இணைவு பெற்றிருக்கு. நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரச்சனை வந்து எப்போனா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த இன்க்ரீஸ் ஆனது பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர வரைக்கும் இந்த அப்டேஷன் வந்து வரல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த நியூவாக வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நியூவாக வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பட்டியலை நீங்களே தயாரிக்கணும். ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் வந்து கையால் எழுதியோ அல்லது ஒரு டைப் பண்ணியோ நீங்கள் வந்து அதை செய்யலாம். நேர் வரிசையில் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யணும். அதற்கான லிஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு மெயிலே சென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் 5 இயர்ஸ் அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்களே வந்து காலேஜ் கோடோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலேஜ் கோடு ப்ளஸ் வந்து காலேஜ் நேமு, எந்த ஊரில் இருக்குது, அப்புறம் வந்து பின்கோடு, இது எல்லாமே ஒரு A4 ஷீட்டில் எழுதியோ அல்லது வந்து டைப் பண்ணியோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இந்த 4th காலமில் preference sheet to be written typed by the candidate and upload the same in the given column. இந்த காலம்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? 4th ப்ரிஃபரன்ஸ்க்கான அப்டேஷன் வந்து இதுதான். நீங்கள் வந்து இதை எழுதிய டைப் பண்ணியா அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நியூவாக வந்து உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் போத் காலேஜஸுமே நீங்கள் வந்து அதை எழுதி அல்லது டைப் பண்ணியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூவாக வந்து அப்டேஷன். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GD Last Studies.